ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போறது அட்டாக் ஆன் டைட்டன் எபிசோட் 62 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கொலோசல் டைட்டன் வால் மரியாவை அப்படியே எட்டி பார்த்துருக்கும் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நம்ம ஆளுகெல்லாம் மிரண்டுட்டாங்க. அப்புறம் என்ன பிக்னிக்கா வந்திருக்கு, எட்டி பார்த்துக்கிட்டே நிக்க அந்த வாலை உடச்சு விடும். ஒவ்வொரு டைட்டனா உள்ளுக்குள்ள பீச்சுக்கிட்டு போகுங்க. அப்ப நம்ம ரெய்னரை காட்டுறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஹாப்பியா பாத்துக்கணும். பட் அவங்க அப்பா இவங்களை ஏத்துக்குவாங்கன்னு முன்னாடி ஒரு நம்பிக்கையில இருந்தா அவங்க அப்பா பேசின பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மாவோட ஆசையே நிறைவேற போறதில்ல. சொல்ல போனா நான் ஒரு நல்ல வாரியராகவும் இருக்க போறதில்ல. அதனால நான் இன்னைக்கே சாக தயார். முதல்ல எதுக்காக அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், எதுக்காக என்னைய காப்பாத்தினான், எனக்கு எதுவுமே புரியலன்னு வெறி கொண்டு ஓடி போய் அங்க இருக்க கேட்டை உடச்சு தெரிய விடுவான். அப்படியே கட் பண்ணா மயக்கத்துல இருக்க ஆனி அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். எந்திரிச்சவன் நான் எங்க இருக்கேன்னு சுத்தி முத்தி பார்த்தா வால் ரோஸ்குள்ள இருக்காங்க. ரெய்னர் 3 பேர்த்தையும் புடிச்சு வச்சுக்கிட்டு என்னைய மன்னிச்சிருங்க, மார்சலுக்காக நான் ஒரு வாரியரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நேரா மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போயிட்டு அவன் சொன்னதெல்லாம் ஹியூமானிட்டியா காப்பாத்தணும்னு. ஆனா அந்த டைம் அவங்க எதுக்காக அங்க வந்தாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரெய்னரும் பெர்டோல்ட்டும் அங்க இருக்க மக்கள்கிட்ட கேஷுவலா பேச்சு கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனி என்ன பண்ணுவா, எப்படியாச்சும் அந்த கிங்கோட பரம்பரை யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபவுண்டிங் டைட்டன் ஆட்டையா போடணும்னு முக்கியமான ஒருத்தனை அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போவா. அது வேற யாரும் இல்ல, கென்னி அக்கர்மேன். அவன் தான் பயங்கரமான ஜித்தாச்சு. ஆனி வரத கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் திடீர்னு காணாம போயிருவா. இவ தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. திடீர்னு பின்னாடி வந்து என்னமா என்ன ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, என்ன மேட்ருன்னு புடிச்சு லாக் பண்ணிடுவான். அவ உடனே கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவளுக்கு வந்து அப்பா இல்லையாமா, அவளும் அவங்க அம்மாவும் தான் தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க அப்பாவை பத்தி நிறைய இவகிட்ட சொல்லியிருக்காங்களாமா. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரு உங்கள மாதிரி தான் இருப்பாரு, அதனால தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு அப்படியே பிளேட்டை மாத்துவா. கென்னிய பத்தி தெரியாதா, நீ சொன்ன ஸ்டோரி எல்லாம் ஓகேமா, ஆனா நம்புற மாதிரி இல்லையாம்பா. அவளுக்குமே புரிஞ்சு போச்சு இவனை ஏமாத்த முடியாதுன்னு. சோ என்ன பண்ணிட்டா, பேசாம இவனை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு அவ ஸ்டைல ஒரு ரொட்டேஷனை போட்டு மூஞ்சோட ஒரு மிதி வைப்பா. அவனுமே பயங்கரமான ஃபைட்டராச்சே, டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவான். அங்க இருக்க செவுத்துல அடிச்சு கல்லு திரிக்கும், அந்த அளவுக்கு கொலவெறியோட அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. அடங்குய்யால அப்பான்னு சொல்லிட்டு அல்லையில மிதிக்கிறான். தான் வர்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வட்டிட்டு போவான். எப்படி ஆனி கிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க படாத பாடுபட்டு இருப்பா. இவனுங்க மிலிட்டரிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட இருப்பானுங்கன்னு வைங்க. இப்ப அதைத்தான் சொல்லி அவங்கள பச்சை பச்சையா திட்டுவா. ஏண்டா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாண்டுகிட்டு நாய் மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் தூக்கமே இல்லாம சாக்கடையில கூட இறங்கி அந்த கிங்க பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமான்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் விட்டுருந்தா ஒருத்தங்கிட்ட நான் மாட்டி சிக்கி சின்னாபினமா இருப்பேன். இதுக்கு மேல மென்டல் மாதிரி என்னால இப்படி நைட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதோட போதும், இங்க இருந்து பேசாம நம்ம இடத்துக்கே போவோம். நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கேட்பான். ஏன்னா இவங்க அங்க இருந்து வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழிச்சு இவங்க வெறும் கையோட திரும்பி போனாங்கன்னா வாயிலேயே குத்த மாட்டானுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்பானுங்கல்ல. சொல்ல போனா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால வெறுங்கையை வீசிட்டு போக முடியாதுமா. சரி அப்ப என்ன தாண்டா பண்ண சொல்றேன்னு கேட்டா, நம்ம வால் ரோஸை டெஸ்ட்ராய் பண்ணிடலாமா, அப்பதான் ஃபவுண்டிங் டைட்டன் எங்க இருக்குன்னு அதை நெருங்கி போக முடியும். பட் அப்படி பண்ணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சாவாங்க, ஓகேவான்னு கேப்பா. அட லூசு லூசு, அவங்க யாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க எல்லாருமே டீமன்ஸ் தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவங்களோட நம்பிக்கை காண்டி தான் நான் கூட அப்படி பழகிட்டு இருக்கேன். தனியா சுத்தினா கண்டிப்பா நம்மள எல்லாம் நோட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இப்படியும்பா. ஆனிக்கு இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போதே கட்டுப்பா இருக்கும். மூஞ்ச தெளிவேடா மூஞ்சி வரும்பா. உன்னை எல்லா ஒர்க்கும் பண்ண வச்சதுக்கு சாரி, நம்ம பாத்துக்கலாம் வான்ட்டு போவான். அப்ப பெர்டோல்ட் எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கனவு தான் திருப்பி திருப்பி வருதும்பா. அதாவது நம்மளுக்கு ஃபார்ம்ல ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஒரு விவசாயி அவரோட ஃபேமிலி கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. டைட்டன் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிருச்சு, என் ஃபேமிலி என்னோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபீலிங்கோட இவனுகிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கைத்துல தொங்கிட்டாரு. அப்படி அவர் தொங்குனதான் நம்ம பெர்டோல்ட்டுக்கு கனவாவே வந்துகிட்டு இருக்குது. அவர் எதுக்கு சாகருக்கு முன்னாடி இப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டு செத்தாரு, ஒண்ணுமே புரியலையேன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் போக்கஸ் பண்ணாதுன்னு சொல்லி கூட்டு போயிருவாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம எரனு மிகாசா ஆர்மின்னு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணும்போது ரெய்னரும் அவங்க கூட தானே இருந்தான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எரனு உடஞ்ச டைம் எல்லாம் இவன் தான் அவன் கூட இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசி அப்படியே அவனை உசுப்பேத்தி விடுவான். யாராவது ஒருத்தரால இந்த விஷயத்த பண்ண முடியும்னா அது உன்னால தாண்டா முடியும், நீ அப்படி இப்படின்னு அவன்கிட்ட நல்லா ஃப்ரெண்டா பேசி நல்லா க்ளோஸ் ஆயிருப்பான். அதனாலதான் எரன் பாத்தீங்கன்னா நம்ம ரெய்னர் ஒரு டைட்டனு கூடவே இருந்து ஏமாத்தி இருக்கான்னு சொன்னப்போ அவன் சுத்தமா அதை நம்பவே இல்லை. சரி அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. எப்படி எல்லா சம்பவத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரெய்னர் அப்படியே வாழ்க்கையே விருத்து போய் வாயில துப்பாக்கிய வச்சுட்டு பேசாம சுட்டுக்கிட்டு செத்துடலான்னு மோட்டிவே பண்ணிட்டான். அப்போ டம்முன்னு யாரோ செவுத்துல குத்துற சவுண்ட், யாரான்னு
பார்த்தா ஃபால்கோ புலம்பிட்டு போவான். இதே மாதிரி போச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதே, நான் என்ன பண்ணுவேன்னு. அதை கேட்ட உடனே சுட்டுட்டு சாகலான்னு நினைச்சவன் அப்படியே அவனோட தற்கொலை முயற்சியை ஸ்டாப் பண்ணிட்டான். என்னடானா ஸ்டில் இவன் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடமையை நிறைவேற்றாம இவன் செத்துட்டானா அதை வேற யாரு பண்ணுவான், நான் தான் பண்ணி ஆகணும்னு அப்படியே ஃபால்கோவை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஃபால்கோ பாத்தீங்கன்னா பொடி நடையா போயிட்டு இருந்தவன் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் வழியா போவானா. அப்போ உள்ள இருந்து ஒருத்தர் கூப்பிடுவாரு. இவர் யாருன்னா இவங்க அந்த போரை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்கல்ல, இவரும் அதுல ஒரு ஆள் தான். கையில பேண்ட தப்பா போட்டிருக்காருன்னு நம்மால் தான் போய் மாட்டி விட்டுருப்பான். அவரை பைத்தியம்னு சொல்லி இங்க ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிருக்காங்க. பைத்தியம்னா முழு பைத்தியம் இல்ல, அந்த போர்ல அஃபெக்ட் ஆகி எதுவுமே ஞாபகம் இல்ல, அதாவது ஒரு அம்னீஷியா பேஷண்டா இவரை இங்க வச்சிருக்காங்க. மேட்டர் என்னன்னா இவருக்கு எதுவுமே மறக்கல, எல்லாமே ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஏன் போய் சொல்லிட்டு இங்க இருக்காருன்னா அவருக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, அவரோட ஃபேமிலியை ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்ல. இந்த விஷயத்த டாக்டர்கிட்ட சொல்ல போறியாப்பா அப்படின்னு கேட்பாரு. நீங்களே கூப்பிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க, நான் ஏன் இந்த விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்ல போறேன், நீங்க அந்த போர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே பரவாயில்ல பைய புரிஞ்சுக்கிட்டானேன்ட்டு அவனை பார்த்தா ட்ரெஸ் பூரா அழுக்காயி மூஞ்சி முகரெல்லாம் அடி வாங்கின மாதிரி இருக்குமா, என்ன வாரியர் ட்ரைனிங்கான்னு கேட்பான். ஆமா, பட் என்னால முடியுமான்னு தெரியல, என் கூட ஒருத்தி இருக்கா, அவ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கா, அவளுக்கு ஈக்குவலா என்னால நிக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்குதுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். நீ அதுக்காக எல்லாம் கவலைப்படாத, டைட்டனா மாறலன்னா உன்னால உன்னோட முழு லைஃப சந்தோஷமா வாழ முடியும், அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்ட்டு இவனுக்கு ஆறுதல் சொன்னா அவன் என்ன தெரியுமா யோசிச்சு வச்சிருக்கான், கேபி வாரியரா மாறுறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல மீன்ஸ் அவ சீக்கிரம் செத்துறக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். யாருப்பா அந்த பொண்ணுன்னு கேட்டவன ரொம்ப ஃபேமஸான ஆளு, நீங்க கூட வாரோட எண்டிங்ல பாத்துருப்பீங்களே, அந்த ஆர்மர்டு ட்ரெயினையே கவுத்தி பெரிய வேலையை பார்த்து விட்டா. இப்ப எல்லாரோட ரெக்கமெண்டேஷனுமே அவளை ஆர்மர்டு டைட்டனா மாத்தணும் அப்படிங்கறதான். பட் அவளை அப்படி மாற விடக்கூடாது, அவளை விட பெஸ்டா மாறிடலான்னு பார்த்தா என்னால அது முடியுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணி ஆகணும், இல்லனா ஒன்னும் பண்ண முடியாதுமா. அப்பதான் அந்த மனுஷன் பயங்கரமா ஒரு டயலாக் அடிப்பாரு. அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே இவர் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாரு. பார்த்தப்போ போர்ல கலந்துகிட்டு எல்லாருமே சாகணும்னு யோசிக்கிறது இல்ல, ஆனா முடிவுகள் இப்படி ஆயிருது. ஒருத்தன் பைத்தியக்காரன் ஆயிட்டான், இன்னொருத்தன் மென்டலா சுத்திட்டு இருக்கான், இன்னொருத்தன் டிராமால மாட்டிக்கிட்டான், இன்னொருத்தன் கோமால மாட்டிக்கிட்டான், எனக்கு கால் போச்சு. சோ பேட்டில் ஃபீல்டுங்கிறது சும்மா இல்ல, பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் அவங்கள பிடிச்சு உள்ள தள்ளி விடுறாங்க. அங்க இருக்கிறது நரகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு சமம். அங்க போனா எதுவுமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது இல்லையே, மத்தவங்க ஒரு விஷயத்துக்குள்ள நம்மள தள்ளி விடுறதும் நம்மளையே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளுறதும் நரகத்துக்குள்ள போற மாதிரி தான். ஆனா இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எவன் ஒருத்தன் முன்னேறி போறானோ அவனால மட்டும்தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கர டெரரால் கூப்பிட்டு சொல்லுவான். இப்படி இந்த மர்ம நபர் பயங்கரமா ஃபால்கோ உசுப்பேத்தி விடுவான். சரி, இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.